ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே மதுரை தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகர் இங்கே ஆற்றுல இறங்குறத பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு. எவ்வளோ பேர் இல்லாமல் வெளியில் பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வாட்டி அழகர் வந்து பச்சை பட்டுடுத்தி ஆற்றுல இறங்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்ட இதை வந்து பார்க்குறதுக்கு. எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வாட்டி வந்து விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து அழகர் பச்சை பட்டுடுத்தி இறங்கியிருக்காரு. மீனாட்சி திருக்கல்யாணத்துலேயும் மீனாட்சி அம்மனும் அவங்க அண்ணனோட இதை செப்பரேட் பண்ணுற மாதிரி தான் பச்சை பட்டுடுத்தி தான் இந்த வாட்டி சுந்தரேஸ்வரர்கிட்ட தாலி வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அண்ணன் தங்கச்சி ஃபெஸ்டிவல் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி பாசமாக இருக்கணும், அழகர் மீனாட்சி மாதிரி பாசமாக இருக்கணும்னு நாங்கள் என் பையன் பொண்ணு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். அது இந்த மதுரை மண்ணில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு அண்ணன் தங்கச்சியாக பிறந்த எல்லாருக்குமே அந்த அழகர் மீனாட்சியோட அந்த பாண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்த வாட்டி விவசாயம் நல்லா இருக்கணும், மழை கண்டிப்பாக எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நாங்கள் ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப சிலிர்த்து போச்சு. அது வந்து எல்லாருக்கும் அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியலை. ஆனால் எங்களுக்கெல்லாம் உடம்பு ரொம்ப அப்படியே சிலிர்த்து போச்சு. சாமியை கிட்ட அந்த பார்க்குற அந்த வைபே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடம்பு ஒரு நிமிஷம் அப்படி சிலிர்க்கிற இதை வந்து நல்லாவே உணர முடிஞ்சுது. அந்த பாசிட்டிவ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து கடவுளை வந்து உண்மையாக நம்ம மனசில் வச்சுருந்தா தான் அந்த சிலிர்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், கண்டிப்பாக நம்ம பாவங்களை போக்குறதுக்காக தானே வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு. நம்ம அதுக்காக மனமுருகி நம்ம வேண்டிக்கிறோம். நாங்கள் செஞ்ச பாவங்களை ஏற்றுக்கிட்டு எங்களை நல்லா வச்சுருங்க வர்ற வருஷம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம உடம்பு சிலிருக்கும். அழகரை மீனாட்சியை கடவுளை உண்மையாக மனசில் வச்சுருக்க எல்லாருக்குமே உடம்பு ஒரு நிமிஷம் கண்டிப்பாக சிலிருக்கும். என் பேர் தீபலட்சுமி, மதுரை தான். நாங்கள் என் பேர் அபிராமி, நான் சென்னையிலேருந்து வரேன். இந்த அழகர் திருவிழாக்காக ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க வந்திருக்கேன். லீவ் எடுத்து புதுசாக இருக்குது. அண்ட் இது வந்து பாரம்பரியமாக வருஷம் நடத்திட்டே வராங்க. இது நம்ம மதுரைக்கான திருவிழா. விவசாயம் செழிக்கணும், நல்லா மழை வரணும், வைகை அது வந்து நிறைஞ்சிருக்கணும். எப்போவுமே இந்த பாரம்பரியமான திருவிழா எப்போவுமே நல்லபடியாக நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எல்லா மக்களுமே சந்தோஷமாக இருக்கணும் மதுரையில். இந்த மதுரை எல்லோரும் கூடி இருக்கிற எல்லாருமே கூடி இருக்கிறத நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். இந்த திருவிழாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் ஊர்லேருந்து நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஊர் மதுரை. ஸோ அதுக்காகவே நான் வந்து அழகரை பார்க்குறதுக்காகவே நான் வந்திருக்கேன். வருஷம் வருவேன். ஆனால் வீட்டில் இருந்து டிவிலேயே பார்ப்பேன். எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. இந்த வருஷம் எப்படியும் எனக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு, வந்து நேரில் பார்த்தேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது இந்த புராணங்கள்லாம் வந்து நான் நேரில் பார்த்ததில்ல. அதை வந்து இங்கே அப்படியே நடத்தி காட்டுறது வந்து அது ஒரு அதிர்ஷ்டம் தான். எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறது ஒரு அதிர்ஷ்டம் தான். புராணங்கள்லாம் வந்து பெரியவங்க கேட்டு தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். இது வருஷம் இப்போயுமே அது நடந்துட்டு வருது. அந்த வைபே வந்து தனியாக இருக்குது. இதை கண்டிப்பாக பார்க்காதவங்களும் பார்க்கணும். நீங்கள் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? இந்த சித்திரை திருவிழாவோட செலிப்ரேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஃபீல் உங்களால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு? ஆமாம், பொதுவாக எல்லாம் திருவிழா மாதிரி இல்லாமல் ஒரு ஊரே கூடி இருக்க ரொம்ப மிகப்பெரிய திருவிழாவாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக மதுரைக்கே வந்து ஒரு ஸ்பெஷல் தான். மற்ற ஊர்லலாம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஊர்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரும்போதுலாம் கேட்பாங்க, அது என்ன திருவிழான்னு கேட்பாங்க. ஸோ எல்லாருமே கேட்டு இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. அபிராமி. மதுரை சித்திரை திருவிழாவுக்கு நான் வந்து வந்திருக்கேன். இது வந்துட்டு நான் வந்து வருஷம் வருவேன். இது வந்துட்டு எனக்கு 3வது வருஷம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமியை நாங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம். இந்த தடவை வந்து பச்சை பட்டுடுத்தி வந்திருக்காரு. அதனால விவசாயிகள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கணும். நல்லா இருந்துச்சு. நல்லா கூஸ்பம் மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. சாமி நல்லா பக்கத்தில் பார்த்தோம். என் நேம் சுதர்ஷா. என் பேர் அழகுராஜன். நான் மதுரையில் மண்ணில் பிறந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி, இந்த பெரும் நிகழ்வு திருவிழாவுக்காக நாம் சிங்கப்பூர்லேருந்து நேற்று தான் இங்கே வந்தேன். உண்மையிலே வந்து இத்தனை லட்சம் மக்கள் கூடின ஒரு மிகச்சிறந்த திருவிழா. எல்லாத்துக்குமே வந்து இது ஒருங்கிணைந்த மதுரையாக இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களும், இன்றைக்கி சில மாவட்டங்கள் ஆனால் கூட எல்லா மக்களுக்குமான வேண்டுதல்களும் நேர்த்திக்கடனும் செலுத்துகிற நாளாக இருக்குது. மாயோனுக்காக வேஷம் போட்டு, கள்ளலராக வேஷம் போட்டு, கருப்பனா வேஷம் போட்டு பல வகையில் இந்த மக்கள் வந்து ஒரு உற்சாகத்தோட ஆகச்சிறந்த பெரிய திருவிழாவாகவும் மக்கள் அதிகம் பேர் கூடுற நிகழ்வாகவும் அமைந்திருக்கு. இதில் உண்மையிலே இந்த மக்களாக நின்று இன்றைக்கி நேரடியாக இந்த கள்ளழகர் வைகையில் இருந்ததை பார்க்கும் பொழுது
ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அதே சமயத்தில் உற்சாக பெருக்காகவும் இருந்தது. அதுக்காக உண்மையிலே இந்த நாள் ஒரு மிகச்சிறந்த நாளாக எல்லாத்துக்கும் அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை உண்டு. மட்டும் இல்லாமல் இந்த முறை பச்சை ஆடை உடுத்தி இறங்கியிருக்காங்க. பொதுவாக பச்சை ஆடைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆடைக்கு தக்கன ஐதீகம் இருக்கும். இந்த பச்சை ஆடை உடுத்தி வந்ததுனால இந்த ஆண்டு விவசாயம் வெகு சிறப்பாக செழிக்கும் அப்படிங்கிறது எல்லா மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதனால் மாதமும் மும்மாறி பொழிந்து மக்கள் எல்லாரும் நோயற்ற பெருவாழ்வு வாழ அந்த எல்லா வல்ல கள்ளழகர் அருள் புரிவாராக. என் பேர் அழகுராஜன். வணக்கங்க, என் பேர் தனுஷா. எங்களோட சொந்த ஊர் மதுரை தான். நாங்கள் வேலைக்காக மகாராஷ்டிராவில் இருக்கோம். நாங்கள் சித்திரை திருவிழாக்காக 10 நாள் லீவ் போட்டு ஊருக்கு வந்திருக்கோம். அழகரை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக. அழகர் நம்மளோட சொந்த ஊருக்கு வரும்போது நம்ம எதுக்கு வெளியூரில் இருக்கணும், நம்மளோட உள்ளூருக்கு போய் நம்ம ஊருக்கு வர அழகரை நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். 4 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து இந்த ஆற்றுக்கு வந்துட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஊரில் சுற்றி அழகரை பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்புறமே இனி ஒவ்வொரு வருஷமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. கூட்டமாக தான் இருக்கும், ஆனால் வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் கூடிகிட்டு இருக்கு. இருந்தால் கூட அந்த வைப் நான் ஏதோட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அம்மா 10 மாதம் குழந்தைய சுமந்துட்டு அந்த பெயின்லாம் கடந்துட்டு அவர் பிறக்கும்போது, ஒரு குழந்தை பிறக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரதெல்லாம் அவ்வளோ லேஸ் கிடையாது. நம்ம அந்த ட்ராவல் ஜர்னி டயர்ட் இருக்கும். அதை தாண்டி இவ்வளோ தூரம் இங்கே நம்ம நடந்து வர்றதாகட்டும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறதாகட்டும், அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆனால் அவரை பார்த்த உடனே, ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னே நமக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆகுமோ, நம்ம அழகர் வந்தோடனே நமக்கு அவ்வளோ ஃபீல் கொடுத்துருவார். அந்த அளவுக்கு சந்தோஷம் வந்துடும். வந்திருக்க எல்லாருமே பத்திரமா போகணும். தமிழக அரசும் காவல்துறையும் நிறைய நல்ல நடவடிக்கைகள்லாம் எடுத்து மக்களுக்கான தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அழகுமலையானை பார்த்துட்டு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நல்லபடியாக பத்திரமா சொந்த ஊர்களுக்கு போகிறவங்களாகட்டும், வெளியூர்ல இருந்து வந்தவங்க, வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க எல்லாருமே நல்லபடியாக அவங்கவுங்க ஊருக்கு போங்க. அடுத்த வருஷமும் கண்டிப்பாக அழகரை பார்க்குறதுக்கு வாங்க. ஏற்பாடெல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருந்தாலுமே மக்கள் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும், கவனமாக போகணும்னு அவங்கவுங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்த மொமெண்ட் தாங்க, நான் ஒரு அம்மா குழந்தைய ஃபஸ்ட் டைம் பார்ப்பால, அந்த ஒரு மொமெண்ட்டோட தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நிற்கிற எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் கால் வலியோட வந்திருப்பாங்க, கை வலியோட வந்திருப்பாங்க. எல்லாரும் அந்த மாதிரி ஒரு பெயினை தாங்கி தான் இங்கே வந்திருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவரை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறது எவ்வளோ பெயின் இருந்தாலும் கண்டிப்பாக பெற்றுக்கிட்டே ஆகணும்னு தான் சொல்லுவாள். அதே மாதிரி தான் எல்லாரும் அந்த பெயினை தாங்கிட்டு நான் எங்கள் அழகரை கண்டிப்பாக என் ஊருக்கு வந்திருக்காரு, நான் போய் பார்த்தே ஆகணும்னு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இது. என்ன எனக்கு வேண்டுதல்னா ஒன்றும் இல்லைங்க, அழகர் நல்லா தான் வச்சுருக்கிறாரு. நிறையா பேர் வேண்டுதலுக்காகவும் வருவாங்க. அப்படிலாம் அழகுமலையான் எல்லாருமே நல்லா தான் வச்சுருக்கிறாரு. அவரை பார்க்குறதே சந்தோஷம் தாங்க. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஜென்ரேஷனாக வருவாங்க. இப்போ என் குழந்தைங்களெல்லாம் நான் என் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு வரலேன்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அந்த கூட்டத்தில் வர முடியலன்னா அவங்களும் வருத்தப்படுறாங்க. எங்களுக்கு முன்னாடி என் மாமனார் மாமியார்லாம் பார்த்துருப்பாங்க. இப்போ வயசானதுனால தான் அவங்க வர முடியல. அதை ஏன் பண்ணுறோம், அவங்கவுன்னு எங்களை போக சொல்லலை. நாளைக்கு நான் என் குழந்தைய போகணும்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்துடுவாங்க. கண்டிப்பாக இன்னும் 2 வருஷம் போனால் அவங்க இங்கே நிற்பாங்க. அது நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி தாங்க, இது யாரையுமே தடுக்கவே முடியாது, அவங்கவுங்க வந்துடுவாங்க. வர மொமெண்ட் நிறைய கல்ச்சர் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அழகரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த அழகர் ஃபெஸ்டிவல் எந்த கல்ச்சருமே சேஞ்ச் ஆகாமல் தாங்க நடந்துட்டு இருக்குது. இது ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் பொறுத்த வரைக்கும் அந்த பாரம்பரியமும் அந்த ஒழுக்கமும் அந்த ட்ரெடிஷ்னலான அந்த கல்ச்சர் முறைகள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் நிறைய, ஏன்னா இதை நிறையா கிராமப்புற மக்கள் கொண்டாடுறாங்க. இப்போ அழகுமலையானோட வெறும் மதுரைக்காரங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அழகர் கோயிலை சுற்றி நிறைய கிராமங்கள் தான் இருக்குது. அவங்க எல்லாருமே மதுரைக்கு வந்துடுறதுனால அவங்க இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய கிராமப்புற வேண்டுதல்கள், அவங்க இந்த கருப்பசாமி கூட ஆடி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாறக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வேற எங்கே போனீங்கன்னாலும் இந்த வைபை ஃபீல் பண்ண முடியாது. இது மாறிடுச்சுன்னா இந்த வைபே இருக்காது. தனுஷா பிடிச்சிக்கவா, நான் பிடிச்சிக்கவா. ஆக்சுவலாக இது மதுரை மட்டும் இல்லை, மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்காரங்களுமே வருவாங்க. இது இந்த விஸ்வாசம் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, சாதியை பார்க்குற பிரிஞ்சு நிற்கிறவங்க கூட சாமியை பார்க்குறதுக்காக சேர்ந்து நிற்பான், சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட தான் சனத்தை பார்க்குறதுக்காக சேர்றதுலான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது நாட்டார் வழிபாடு சாமி கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா இவர் ஆற்றுல இறங்கி முடிச்ச உடனே துலுக்க நாச்சியாரை பார்க்க போவார்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு இஸ்லாமிய பெண்ணை தன்னோட காதலியாக ஒரு பாவிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அழகர்
ஒரு வைணவ சமயத்தை சேர்ந்தவர், சொக்கநாதர் அதாவது சிவன் வந்து ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவர், மீனாட்சி வந்து ஒரு சாதாரண பொதுமக்கள் மாதிரி ஒரு ராணி. அவங்க எந்த ஒரு சமயமும் அவங்கள சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ராணி அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எல்லாரோட கல்ச்சருமே இதில் வந்து ஒன்றா வந்துடும். முஸ்லீம்ஸ் வந்துருவாங்க. ஸோ இது வந்து நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்படுறதுனால அந்த டைமில் பிரிட்டிஷ் இருந்திருக்காது, கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் உள்ளே வரல. ஒருவேளை அந்த டைமில் பிரிட்டிஷ் இருந்தாங்கன்னா கிறிஸ்டியன்ஸை உள்ளே சேர்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா சமயத்தையும் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் அந்த பாட்டிலேயே கூட வந்துட்டு சமயங்களே வேற்றுமையை பூட்டி வச்சவர் அழகர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரி வரும்ல, அது அதுக்கு தான். கேஸ்ட்டு, ரிலீஜன் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி அந்த காலகட்டத்திலே வந்துட்டு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே தொட்டா திட்டு பார்த்தா திட்டு அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள் இருக்கிற பொதுமக்கள் இருக்கிற இடங்களில் வந்துட்டு சாமியை வந்து பார்க்க வருது. சாமி இருக்கிற தெருக்குள்ளே வந்து மக்கள் போகக்கூடாதுன்றதை ஒதுக்கி வச்சிருந்த காலகட்டத்திலேயே சாமியே வந்துட்டு மக்களை பார்க்க உள்ள வர்றது வந்துட்டு அந்த வருஷத்துலேயே ஒரு பெரிய புரட்சி மாதிரி தான். ஒரு பெண்ணை வந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணி முடிசூடி கையில் செங்கோல் ஏந்தி வேப்ப மாலையை வந்து தான் கழுத்தில் அணிஞ்சு ஒரு வருவாங்க. அந்த பெண்ணை வந்து ஒரு அரசியாக பாவிக்கிறது, ஒரு ஆணை வந்து அரசியாக பாவிக்கிறத தாண்டி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து அரசியாக பாவிச்சு அவங்க வரும்போது பராக்னு சவுண்டு கொடுக்கும்போது அது வந்து சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்குற மாதிரி, அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. எல்லாமே இதில் கலந்துருக்கும். ஸோ சித்திரை திருவிழான்றது சாமி கும்புறவங்களா இருந்தாலும் சரி, சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த திருவிழாவில் கண்டிப்பாக இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுக்குற ஒரு திருவிழா இது. ஸோ அதனால் எல்லாருமே அடுத்த தடவை வர முடியாதவங்க அடுத்த தடவை வாங்க, வந்தவங்க வருஷம் கண்டிப்பாக வாங்க. நன்றி எல்லாரும். இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அது அந்த ஃபீல் எப்படி இருந்தது ஃபஸ்ட் டைம்? ஃபஸ்ட் டைம் மீன்ஸ் நாங்கள் வந்து ஆற்றுக்கு வெளியில் அப்படி பார்த்துருக்கோம். பட் இப்போ தான் வந்துட்டு அழகர் இறங்குறத உள்ளே பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் இது வந்து மனசுக்கு வந்து ஒரு நிம்மதி தான். எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஆரவாரம் பண்ணி ஒரு கடவுள் வந்து வெல்கம் பண்ணும்போது அது எல்லாரும் ஆரவாரம் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே நம்ம மறந்துடுவோம். நம்ம மனசில் இருக்கிற கவலை எல்லாத்தையும் மறந்து அவங்க ஆரவாரம் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து ஊன்னு கத்தும்போது எவ்வளோ இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். அதுக்கே நம்மளுக்கு உண்மையிலே கடவுள்ன்றது அதுக்கு நம்மளுக்கு தேவை. முதல்ல நம்ம மன நிம்மதிக்கு முதல்ல கடவுள் தேவை. அதனால நம்மளுக்கு நல்லது நடக்குதோ நடக்கலையோ அது வேற விஷயம். ஆனால் நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்கு நம்மளுக்கு முதல் கடவுள் தேவை. அந்த மாதிரி சொல்கிற ஒரு திருவிழா இது ஆக்சுவலாக.